பிராமரி பிராணாயாமம் செய்யும் முறை. விரிப்பில் பத்மாசனம் அல்லது சுகாசனத்தில் அமரவும். பின் முதுகு நேராக இருப்பதை உறுதி செய்யவும். நிதானமாக 2 அல்லது 3 முறை சாதாரணமாக மூச்சை இழுத்து விடவும். பின் மூச்சை நன்றாக இழுக்கவும். மூச்சை வெளியேற்றும் போது 2 கைகளின் ஆள்காட்டி விரல்களையும் காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும். என்ற வாயை திறக்காமல் குரல் ஒலிக்கவும். உங்கள் தொண்டையில் மற்றும் தலையில் ஒரு அதிர்வை உணர்வீர்கள். இதேபோல் 10 முறை செய்ய வேண்டும். பிராமரி பிராணாயாமாவின் நன்மைகள். தொண்டை நலத்தை பராமரிக்கிறது. சளியை போக்க உதவுகிறது. குரல் வளத்தை பாதுகாக்கிறது. தைராய்டு செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. அதிக இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. கேட்கும் திறனை வளர்க்கிறது. தூக்கமின்மையை போக்குகிறது. மன அழுத்தத்தை போக்குகிறது. மனதை தியான நிலைக்கு தயார் செய்கிறது. தொண்டையில் உண்டாகும் தொற்றுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். பிராமரி பிராணாயாமம் தொடர்ந்து செய்வதன் மூலம் தொண்டை கரகரப்பு, தொண்டையில் சளி அடைத்துக் கொள்வது போன்றவற்றிலிருந்து எளிதாக நிவாரணம் பெறலாம். பிராமரி பிராணாயாமாவின் முரண்பாடுகள். நீங்கள் காது அல்லது கண் அறுவை சிகிச்சை செய்திருந்தால் இந்த நடைமுறையை தவிர்க்க வேண்டும். காது அல்லது கண் தொற்று அல்லது கால் கை வலிப்பு உள்ள எவரும் இந்த பிராணாயாமாவை பயிற்சி செய்யக்கூடாது.